ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டு ரெசிப்பியில் ஒரு கேரட் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். குழந்தைங்க கேரட் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ கேரட் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இது கூட 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இது நல்லா காய்ச்சின பால் தான். இதையும் அது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 கிலோ கேரட்டுக்கு இந்த கப்பால் 1 கப் கரெக்டாக இருக்கும். இதை அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு 2 கரண்டி இந்த பேஸ்ட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதை ஃபஸ்ட்டே எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இப்போ நெய் நல்லா உருக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கேரட் பேஸ்ட் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் அது நெய்யிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகி வரட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 to 3 நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கேரட்டும் அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா திரண்டு வரணும். அந்த பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கும் போது அது கரெக்டாக வரும். ஸோ இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். நம்ம எந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணணுன்னாலும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே இறக்கி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அதை அப்படியே ஆற விட்டுருங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை கையில் ஒட்டாமல் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நான் எண்ணெயே க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெய்க்கு பதில் எண்ணெய் கூட தொட்டு தடவிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம குட்டி குட்டி பால்ஸாக ஒட்டி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்டாக பண்ணுறேன். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் இதை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை அப்படியே ஒரு நிமிஷம் போல் விட்டுருங்க. முடிஞ்சால் ஃபேனு கீழே கூட வச்சுருங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். பால் கூட தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இது ஃபுல்லாக பாலில் தான் பண்ண போகிறோம். இப்போ இது நல்லா பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது அப்பப்போ ஒரு கரண்டி விட்டு கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா பால் கொதிச்சிட்ருக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்ச கேரட் மிக்ஸை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இப்படி சேர்க்கும் போது இது ஒரு நல்ல கலர் கிடைக்கும். சாப்பிடும்போது அந்த கேரட்டோட டேஸ்ட்டும் இதில் கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் 2 ஏலக்காவை நான் நுணுக்கி வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்ருக்கும்போது நம்ம உருட்டி வச்சுருக்க கேரட் பாலை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இதில் கரண்டி போட்டு உடனே கிளறக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் அப்படி அமைதியாக இருந்திங்கன்னா அதுவே நல்லா உப்பி மேலே வர ஆரம்பிச்சிடும். அதுவே ஓரளவுக்கு வெந்து இந்த மாதிரி மேலே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் கரண்டி போட்டு கிளறணும். கேரட் பால் சேர்த்ததுக்கப்புறம் உடனே கரண்டி போட்டு கிளறினீங்கன்னா அது உடைய ஆரம்பிச்சிடும். மாவு எல்லாமே கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம அமைதியாக அதை விட்டுறணும். அதுவே அழகாக உப்பி மேலே வர ஆரம்பிச்சிடும். இப்போ இது நல்லா கொதித்து பால் நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. என்னோட 1/2 லிட்டர் பால் இந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கணும்.
இப்போது இறக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாமும் பிஸ்தாவும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் தேவையோ அது கூட இது கூட சேர்த்துக்கலாம். வால்நட்ஸ் இருந்தால் வால்நட்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ட்ரை நட்ஸ் பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேரட் வச்சு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க கேரட் சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னால் உடனே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவ்வளோதான் மக்களே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.